ராஜாவை குண்டக்க மண்டக்க பேசி விட்டுறேன். உனக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? வேங்கவேலுக்கு போயிருக்கிறியா? மேல்பாதிக்கு போயிருக்கிறியா? எந்த இளவுக்கும் போனதில்லை. ஆனால் டயலாக் மட்டும் பெரிய லாடு லபக்தாசுமே பேசிட்டு கவிதை எனக்கு தான் எழுதி திரும்பி எழுதிட்டு காம வெறி பிடிச்சி தெரியுங்க. அதான் சொல்லுவாங்க, எவனுக்கு மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில் வருதுன்னு. இங்கே இருக்கு தம்பி, நான் ஏதாவது வார்த்தை விட்டு நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு தாங்க எங்களுக்கு விடுதலைங்க. விடுதலை சிறுத்தலைக்கு உண்மையான விடுதலை என்றுதான். திமுக விட்டு வெளியே வந்தது தான் முதல் விடுதலை. ஒருத்தன மகிழ்ச்சி வெள்ளத்துல பொங்குற அண்ணே, நீ தானே அடுத்த ஆரம்பத்துல இருந்து பேசுவ, இன்னைக்கு தானே நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப யோசித்து பாரு, அவங்க ஆபீஸ்ல ஒருத்தர் சாதி வரியோட தெரியாது, தெரியுமா தெரியாதா? யார் ஆபீஸ்ல? அவங்க ஆபீஸ்ல அண்ணா அறிவாலயத்துல ஆர்எஸ் பாரதி சொல்றீங்களா? அவருக்கு ஃபுல்லா சாதி வரி, இவருக்கு ஃபுல்லா என்ன வரி? காம வரி. இந்த ரெண்டு வரி இப்ப வெறி பிடிச்சி அலையுதுங்க. ஆனா இனிமே அப்படிலாம் பேசாதீங்க. இது ரொம்ப அருவருப்பா இருக்கு, கேவலமாக. வன்னியரசோட சேர்த்து 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்திருக்காரு. எப்படி பார்க்கணும்? இந்த சாதி பிடித்த இந்த சமூகத்தில் சமூக நீதின்பாங்க, இதாண்டா பெரியார் மண்ணுன்பாங்க, திராவிட பூமின்பாங்க, நாங்கள் தானே உங்களுக்கு ஜட்டி மாட்டி விட்டோம்பாங்க, நாங்கள் தானே உங்களுக்கு டவுசர் மாட்டி விட்டோம்பாங்க, நாங்கள் தானே உங்களை சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தோம்னா, அப்போ நாங்கள் தானே உங்களை நீதிபதி ஆக்கணும்பாங்க. எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களிடம் சீட்டு கேட்டால் கூட 10 சீட்டுக்கு 8 சீட்டை கொடுப்பாங்க. ஒரு பேச்சுக்கே பேசுவோம். ஒருவேளை இவங்களே ஆட்சிக்கு ஒருவேளை வந்திருந்து திமுக வந்திருந்து இதுவும் இழுபறியா இருந்து ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் நாங்கள் தான் கொடுக்காம இருந்தா இவங்க இந்த அமைச்சர் கொடுத்துருப்பாங்களான்னு கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்களாம் பேசுறதுக்கே உங்களுக்கு துப்பே இல்லை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தளபதி ஸ்டாலின் அவர்களால் சாத்தியப்படவில்லை. அவர் அதை விரும்பவில்லை. நடக்கவும் அவர் விரும்பல. ஆனா இந்த தளபதி யார்? விஜய். இப்ப இவர் நிரூபணம் செய்திருக்கிறார். ஆகையால் தளபதி என்ற அந்த பட்டத்தை அவர் எடுத்துக்கிற சொல்ற நேரத்தில் உங்க பேச்சுல ஒரு ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் தெரிஞ்சு போல தில்லு இருக்கா? தில்லு அப்படி கெத்தா இருக்குமா? வன்னியரசன் மினிஸ்டரே ஆயிட்டாரு, ஏன் உதயநிதிலாம் வாழ்த்து சொல்ல மாட்டாரு? கடுமையான அவர் வைத்தறிச்சல் இருக்கிறார். வைத்தறிச்சலா? ஏன் விஜய் முதல்ல இங்கெல்லாம் ஆயிட்டாங்க போடுறான், இங்கெல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க பாடுறாடே. 2 பேர் பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது சனாதனம், இது ஆர்எஸ்எஸ், விஜய் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியவர் ஆசிரியர் வீரமணி இந்த 2 பேரையும் மாத்தணும்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வந்துட்டாரு அவரு. எங்கதான் வந்துட்டாரு? இந்திய வெளிநாடு போயிருந்தாரு. இந்தியா கொஞ்ச நாளா பெரியவரை போய் கிண்டல் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப திரும்பி ஒரு சுயநினைவுக்கு வந்திருக்காரு சொல்ல வரீங்களா? என்ன இப்ப உண்மையிலேயே அவர் அப்படி சொல்றாரா? சத்தியமா சொல்லிருக்காரு. 2 பேரும் மாத்தணும் விஜய்னு சொல்லிருக்காரு. 2 பேரும் மாத்தணும். ஆளே காணும் நான் தேடிக்கிட்டு தெரிஞ்சேன். ஆனா நீங்க இவரை உட்கார்ந்து சும்மா வேட்டி சட்டை மாட்டி வந்திருந்தா கூட பிரச்சனை. இந்த கோட்டு மாட்டெல்லாம் ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க. எல்லாரையும் கதற விடுறாருங்க. ரொம்ப பாவம். என்ன பண்றது? அந்த காலத்துல புரட்சி அம்பேத்கர் கோட்டை போட்டு கதற விட்டாரு. இப்ப இவர் நிகழ்காலத்துல விஜய் அவர்கள் கதற விடுறாரு. அம்பேத்கருடைய கனவு நிறைவேறதான் நீங்க உணர்றீங்களா? அதான் பிரதர், ஆட்சியில இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது புரட்சி அம்பேத்கருடைய கனவு. ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது யாருடைய கனவு? அம்பேத்கருடைய கனவு. அந்த கனவை நீங்க நடைமுறைப்படுத்தி என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை. நான் சொல்றேன் பிரதர், இன்னும் 20 வருஷத்துக்கு எந்த கட்சிக்காரனு, குறிப்பா திமுக அதிமுக தலை தூக்க முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். விசிகா அமைச்சரவையில் இடம்பெற்றிட்டீங்க. ஆனால் வன்னியரசு அமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ நடக்கக்கூடியது உங்களுடைய ஆட்சி. ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகியை நான் பேட்டி எடுக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சி. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நாங்கள் பிரகடனப்படுத்தினோம் 2016. அதற்காக நாங்கள் கருத்தரங்கமாக நடத்தினோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது நிகழ்காலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி யார்ட்டும் கேட்கல, ஆட்சியிலும் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் அது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் எங்கள் தலைவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லாடலும் இன்று அது நிஜமாகி கொண்டிருக்கிறது. அமைப்பாய் திரளுவோம், திரண்டோம், அதிகாரம் வெல்வோம், வென்றுட்டோம். இதான் இருக்கிற முக்கியமான ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு முறை சொல்லியிருந்தார், ஸ்டாலின் இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாடு செட் ஆகாது, அதெல்லாம் சில பேர் கலைப்பு வருது ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை விஜய் அவர்கள் சாத்தியப்படுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த 2 பேருடைய சொன்னதையும் செஞ்சதையும்? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தளபதி ஸ்டாலின் அவர்களால்
சாத்தியப்படவில்லை, அவர் அதை விரும்பவில்லை. இல்ல அது ஆனால் முடியாதுன்னு சொன்னாரு. நடக்கவும் அவர் விரும்பல. ஆனா இந்த தளபதி யாரு, விஜய், 2 பேரும் தளபதி தானே. இப்ப இவர் வந்து நிரூபணம் செய்திருக்கிறார். ஆகையால் தளபதி என்ற அந்த பட்டத்தை அவர் எடுத்துக்கிற சொல்ற நேரத்தில் எடுத்துடலாம். உங்களுக்கு தளபதி வந்து சரிப்பட்டு வரல. கரெக்டா, தளபதினா என்ன, நடக்க முடியாத நடத்தி காட்டுவோனே தளபதி. தளபதி அதாவது சாத்தியக்கூறே வராதது, நடக்காது, கிடைக்காது, அதை உடைச்சு நீங்க ஒரு உருவாக்கி இருக்கிறார். ஆக தளபதி பட்டத்தை உங்களை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளும்படி மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ விசிகா அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்கீங்க, ஒரு அமைச்சரவை வந்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ திருச்சி கிழக்கு வந்து காலியாக இருக்குது. அந்த இடத்துல அண்ணன் திருமா வந்து நிற்க விரும்புகிறார் அப்படின்னு ஒரு பேச்சும், இல்லை விஜயவர்தன் தான் நிற்க சொல்லி விரும்புகிறார் ஒரு பேச்சும் இருக்குது. இதெல்லாம் உள்ளபடி நடக்குதா? பிரதர், அவர் ஆரம்பத்திலிருந்து எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே, நீங்கள் வந்து நில்லுங்க தேர்தலில், நீங்கள் நின்று நீங்கள் அமைச்சராகுங்க, உங்களுக்கு எந்த அமைச்சர் வேணுமோ நீ வாங்கிக்கிறீங்க. ஒரு காலத்துல கக்கனுக்கு தான் கொடுத்தாங்க போலீஸ் மினிஸ்டர், அதை கூட நீ வாங்கிக்கிறீங்க. இல்ல நீ ஒரு படித்த அறிஞர், டாக்டர் வாங்கியிருக்கிறீங்க, உயர்கல்வித்துறை வாங்கி கொள்ளுங்கள். இல்ல நீ சட்டம் படித்தவர், சட்ட அமைச்சர் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாரு. பட் எங்க தலைவர் வந்து வேண்டாம், நம்ம தம்பி கொடுங்க, தம்பி ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து முடித்திருக்கிறார். இப்போ இது நீங்க பங்கேற்று இருக்கீங்க, உங்களோட நீண்ட நாள் கனவு அதிகாரத்தில் பங்கெடுக்கிறது அப்படின்றது அது இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அந்த கூட்டணியில் வந்து இருந்தீங்க. அதில் குறிப்பாக திமுக சார்ந்த ஆராசாவுடைய பதிவு ரொம்ப ஆபாசமாக ரொம்ப அருவக்கையில் போட்டிருந்தாரு. இப்போ எடுத்துட்டாரு. அந்த பதிவுக்கு எப்படின்னா பார்க்குறீங்க அந்த பதிவு அவர் போட்டதை? அதாவது அண்ணன் ராஜா அவர்கள் ஒரு நல்ல படித்த அறிஞர், பெரிய அறிஞர், சுமார் நம்ம குறைத்துலாம் மதிப்பிட முடியாது. அறிஞரா எப்படி எழுதுவாங்க? அதுதாங்க வர்றேன், மேட்ருக்கு வர்றேங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன இவ்வளோ அவசரம்? அவர் வந்து இவ்வளவு மோசமாக எழுதுவார்ன்றது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கா, அசிங்கமா இருக்கா? இல்லை, ஆச்சரியமாகவும் இருக்குது, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்கிறது. என்னவென்றால் சில பேருக்கு சில வெறிகள் இருக்கும், பல பேருக்கு பல வெறிகள் இருக்கலாம். இவருக்கு ஏதோ காம வரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏடா எப்படி பேசுறீங்க? அந்த டைலாக் அது மாதிரி இருக்குது. பார்த்தா போட்டானே நீங்க சொல்லுங்க, அது வெறி பிடிச்சி எழுதுற மாதிரி இருக்கு. அதில் பார்த்த டைலாக் படிச்சிங்களா? பார்த்து நகைச்சுவையா இருக்குது. என்ன ஒரு படித்த அறிஞர், நகைச்சுவையா இருக்குது, அசிங்கமா இருக்குதுண்ணா. இல்லை இது வந்து அதாவது இவர் வந்து அப்படி பேச முடியும், அப்படி குறைச்சி மதிப்பிடாங்க. வேற எவனோ இன்னொருத்தன் ஏதோ வேற வெறி பிடிச்சவன், அதாவது சாதி வெறி பிடிச்சி எவனை தூண்டி விட்டுருக்கிறேன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. அவர் வந்து அந்த வார்த்தையை போட்டது ரொம்ப கேவலமான வார்த்தை. அதான் சொல்றாங்க, அவர் வந்து எதிர்பார்க்கலங்க போடுறாரு. அவர் வந்து அப்படி போடக்கூடிய ஆள் இல்ல, அவர் ஒரு படித்தவர்னு ஏன்னா திருப்பி வந்து அவர் காம வெறியில போட்டீங்க. ஏன் யாருக்கு என்ன வெறி இருக்கு அந்த வெறி தாங்க அதை காட்ட முடியும். அவங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து சாதி வெறியோட தெரியுமா தெரியாதா? யார் ஆபீஸ்ல? அவங்க ஆபீஸ்ல அண்ணா அறிவாலயத்துல RS பாரதி சொல்றீங்களா? அவருக்கு வந்து புல்ல சாதி வெறி, இவருக்கு புல்ல என்ன வெறி, காம வெறி. இந்த 2 வெறியும் இப்போ வந்து வெறி பிடிச்சி அலையுதுங்க. அதனால வந்து இவளை பார்த்து நான் இறக்கதே மாறேன். உங்க முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர், தளபதி வேற பேரை வேற எடுத்துட்டு எக்ஸ் மினிஸ்டர், சூப் மினிஸ்டர், அவரே வந்து இதெல்லாம் தப்புப்பா, அப்படிலாம் பேசாதீங்கன்னு உங்களை செருப்பு வச்சு அடிக்கிறாரு. அதனால இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க, இது வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கு, கேவலமா. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட பாலிசி என்னன்னா, இப்ப அண்ணன் திருமா ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னா ஆராசா வச்சு பேச வைப்பாங்க, இப்ப ராம்தாஸ்க்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னா துரைமுருகன் வச்சு பேச வைப்பாங்க. இது திமுகவுடைய பாணி. ஆராசா சும்மா எழுதியிருப்பாரு, ஆனா எழுத சொன்னது ஸ்டாலினா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இந்த வெறி பிடிச்சதுக்கு வந்து எவனா வந்து வேற வெறியை ஊட்டி இருக்கிறாங்களோ சொல்றாங்க. இல்ல நான் சொல்றது உண்மையா இல்லையா? பேச வைப்பாங்களா, பேச மாட்டாங்களா? அது எல்லாம் உலக அறிஞ்ச உண்மைதானே, அதை ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட நான் அவர்கிட்ட இருந்து அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இவ்வளவு வெறி பிடிச்சி தருவாரு, ஏன் அப்படி? திமுக உங்களை வந்து துரோகின்ற அளவுக்கு பாக்குறாங்களே, நிர்வாகிகள் மற்றவங்க எல்லாம் துரோகி, எங்களை வந்து காங்கிரஸ் முதுகுல குத்துச்சு, விசிகா நெஞ்சிலே குத்துச்சு அப்படின்றாங்க. உண்மையா நீங்க சிரிக்கிறீங்க? ஐயோ ஐயோ, அதாவது நாங்கள் 10 சீட்டு கேட்டேன், டபுள் டிஜிட். ஆனால் நாங்கள் 10 சீட்டு தர மாட்டோம், 8 சீட்டு தான் தர்றேன். முதல்ல 12 கேட்டதில்ல, முதல்ல 12. கடைசியாக ஃபைனலாக வந்து 10க்கு வந்துட்டேன் பிரதர். டபுள் டிஜிட்னு கேட்டு 10க்கு வந்தேன். ஆனால் நீ 8 தான் கொடுத்தீங்க. அதுக்கு என்ன துரோகம்னு எனக்கு தெரியல. அடுத்து அந்த 8ல் வந்து எங்களுக்கு வந்து 60 கொடுங்க அப்படின்னு கேட்டான். நாங்கள் 60 கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு அரக்கோணம் கொடுத்து உங்களுக்கு தோக்க வைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சு விட்டாங்க. அதுக்கு பேர் என்ன துரோகம்னு எனக்கு தெரியல. ரைட்டு, அந்த நேரத்தில் ஒரு அம்மாவை கூட்டியாந்து சம்மந்தம் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு 10 சீட்டை கொடுத்து எங்களை கேவலப்படுத்தினாங்க. அதுக்கு என்ன துரோகம்னு தெரியல. அப்படி உங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா துரோக பட்டியலில் நீங்கள் தான் நீண்டு இருக்கிறீர்கள்.
ஆனா நீண்ட காலமாக இருக்கிறீர்கள். ஆனா அந்த அம்மாவுக்கு 10 கொடுத்தாங்களே, அந்த அம்மா 1 ஜெயிச்சுட்டு திமுக கிடைக்கிறாங்களே, நீங்க மட்டும் ஏன் போயிட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்க? அதாவது அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு எம்பி கொடுத்துருக்குறாங்க. ராஜ்யசபா வரும். கேட்டா அது மட்டும் கொடுக்கணும்னா முதல்ல அந்த அம்மா தான் பாய்ஞ்சிருக்கு. முதல்ல பாய்ச்சல் அங்கே ஏற்கனவே அது வந்து நூல் விட்டு பார்த்துச்சு. எனது அன்பு தம்பி ஏதோ சொல்லுச்சு, எங்கள் வீட்டில் வளர்ந்த குழந்தை அப்படின்ற மாதிரி டயலாக் விட்டு பார்த்துச்சு. ஆனால் இவர் மசியலை, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. அரசியல் துறந்தர். ஆனால் வந்து அதை பெருசாக அந்த அம்மா வந்து யாரும் வந்து கன்சிடர் செய்யவில்லை. அதான் உண்மை. தாவேக்காவருடைய இந்த அமைச்சரவையில், விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் மொத்தம் வன்னியரசோடு சேர்த்து 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க பிரதர்? உண்மையிலே வந்து இந்த தருணத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதி பிடித்த இந்த சமூகத்தில் யாருமே ஒரு தலித்து மக்களுக்கு உதவுவதற்கோ அதில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுப்பதற்கு தயாராக இல்லை. சமூக நீதின்பாங்க, இதாண்டா பெரியார் மண்ணுன்பாங்க, திராவிட பூமின்பாங்க, நாங்கள் தானே உங்களை ஜட்டி மாட்டி விட்டோம்பாங்க, நாங்கள் தானே உங்களை டவுசர் மாட்டி விட்டோம்பாங்க, நாங்கள் தானே உங்களை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தோம்னா, அப்போ நாங்கள் தானே உங்களை நீதிபதி ஆக்கணும்பாங்க, எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களிடம் சீட்டு கேட்டால் கூட 10 சீட்டுக்கு வந்து 8 சீட்டை கொடுப்பாங்க. ஒரு பேச்சுக்கே பேசுவோம். ஒருவேளை இவங்களே ஆட்சிக்கு ஒருவேளை வந்திருந்து திமுக வந்திருந்து இதுவும் இழுபறியா இருந்து ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் நாங்க தான் கொடுக்காம இருந்தா இவங்க இந்த அமைச்சர் கொடுத்துருப்பாங்களான்னு கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்களாம் வந்து பேசுறதுக்கே உங்களுக்கு துப்பே இல்லை. நான் வேணா ராஜாவை குண்டக்க மண்டக்க பேசி விட்டுறேன். உங்களாம் அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? ஏன்னா நம்ம சகோதரர் 4 பேர் வந்து 8 பேர் ஆயிருக்கிறாங்க, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. கரெக்டாக உண்மையா பொய்யா? 8 பேர் ஆயிருக்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு இது. நம்ம வந்து இந்த இதுல அது யாரு, மதுரை மாவட்டம் மேலூர்ல அந்த என்ன ஊர் மேலாவளவில் அவன் அந்த போராளி முருகேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கொலை செஞ்சுட்டாங்க. என்னைக்காவது நீ அங்கே போயிருக்கிறியா? வேங்கவேலுக்கு போயிருக்கிறியா? மேல்பாதிக்கு போயிருக்கிறியா? எந்த இளவுக்கும் போனதில்லை. ஆனால் டயலாக் மட்டும் பெரிய லாடு லபக்தாசுமே பேசிக்கிட்டு கவிதை எனக்கு தான் எழுதி திரும்பி எழுதிட்டு காம வெறி பிடிச்சி தர்றீங்க. அதான் சொல்லுவாங்க, எவனுக்கு மைண்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியில் வருதுன்னு. நான் படிக்கிற அளவில் பார்ப்பாங்க சில பேர், இதே பற்றி பேசுவேன். சில ஃப்ரெண்ட்ஸ் போனாலே அதை பற்றியும் பேசுவாங்க. அண்ணன் என்ன தலைவா அப்படின்பாங்க. படிப்பிட்டு அதே பேசுவாங்க. உன் புத்தி உனக்கு பூரா அதில் தான் இருக்குதா? இதெல்லாம் வந்து உனக்கு சரியில்லாத வேலை தம்பி. ஏற்கனவே உங்கள் வாய் உங்கள் மாதிரி வாய் உன் வாய் இல்லை, உங்களை மாதிரி பல பேருடைய வாயினாலதான் அவர் பாவம். நல்ல மனுஷன். யாரு? பழைய தளபதி. நல்ல உண்மையில நான் விளையாட்டுக்காக பேசல, இப்போ சீரியஸாக பேச சீக்க விடா, சரி சிரிப்பை காட்டாத. கரெக்டா? அவர் உண்மையிலேயே வந்து என் சொல்லுபடி கேட்டு தான் ஜெயிச்சிருப்பார். தலித்துக்கு விரோதமாக நடக்குது அப்படின்னு உன் வேலை அதானே, சங்கத்தில் பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் சரி துப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இன்றைய தளபதி அவர் வந்து தலித்து மக்களுக்கு ஒரு 8 ஒதுக்கி இருக்கிறாருன்னா முதல்ல நீ தாங்க பாராட்டு தெரிவிச்சிருக்கணும், வாழ்த்து தெரிவிச்சிருக்க. நீ தெரிவிச்சிருக்க. அவர் வந்து தன்னை தலித்தாக பார்க்கவில்லை, தன்னை ஒரு திராவிடனாக பார்க்கிறார். திராவிடன். ஆமா, திராவிட இயக்கத்தின் போர்வால் துருப்பிடிச்சு போச்சு. கேட்டா ஒழுங்கு சாணையை பிடிக்கும், சாணை பண்ணுங்க. இங்க இருக்கு தம்பி, நான் ஏதாவது வார்த்தை விட்டு நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு தாங்க எங்களுக்கு விடுதலைங்க, விடுதலை சிறுத்தைக்கு உண்மையான விடுதலை என்றுதான். திமுக விட்டு வெளியே வந்தது தான் முதல் விடுதலை. இல்லைன்னா தாங்க எங்களுக்கு விடுதலைன்றங்க. ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி வெள்ளத்துல பொங்குறேன். அண்ணே நீ தானே அடுத்த ஆரம்பத்துல இருந்து பேசுவ, இன்னைக்கு தானே நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப யோசித்து பாரு. மகிழ்ச்சி வெள்ளம்னாலும் இந்த வெள்ளம் இல்லை. அப்புறம் உங்களை விட்டு 7 நாடு சனியன் பாங்க. உங்களோட சேர்ந்து ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், அது முடிஞ்சுப்பா சாமியெல்லாம். நல்ல வேலை எங்க தலைவர் இப்பயாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு. விசிகாவுக்கு கெட்ட பேரு திமுக மற்ற எந்த இதுவும் பழைய வரலாறுலாம் பேசணும்னா உங்களுக்கு நாரி போயிரும். பழைய தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க வாயை மூட வைங்க. பேசணும்னா கேவலமா போயிடும். ஈழ பிரச்சனை எல்லாம் எவன் வீட்டிலே இளவுல இருக்கு, நாங்க அழுதான். பிரச்சனை பூரா நீங்க மேல. ஆனா நாங்க போய் அவங்க பாவத்தை சுமந்தமா சுமக்கலையா? ஆமா, இதெல்லாம் வெளியில பேசக்கூடாது பிரதர். கேட்டோம்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடும். இப்போ வந்து டயலாக் பேசுறாங்க, கொடுக்குறாங்கன்னா ரைட்டு, ஒருத்தன் கொடுக்குறான்டா சூப்பரா, ஒரு தலித்து ஒரு சகோதரர் நல்ல சிறப்பாக வர்றாரு. இப்போ அதே வந்து பழைய தளபதி வாழ்த்து போட்டாரா போடலையா? வன்னியரசுக்கு போட்டார்ல, இதுக்காக போட்டாரு. ஆராசா பண்ணதுனால சுட்டி காட்டி போட்டாரு. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நம்ம வந்து எல்லாரையும் நாயின்னு சொல்லி நம்ம கேவலமாக பேசணும்னா நம்மளை தப்பா எடுப்பாங்க. அம்பேத்கர் சொன்னது கரெக்டாக இருக்கே, இல்லை அம்பேத்கர் சொன்னது கரெக்டாக இருக்கே.
என்ன நாயின்னு சொன்னதா? ஆமாங்க, ஏற்கனவே எலும்பு துண்டு ஒன்று பேசினோம்ல ஒரு டைலாக். ஆமா, ஆமா. அப்போ இது இவருக்கும் பொருந்துதா? ம். அவங்க எலும்பு துண்டு போட்டதுக்காக இவர் குறைக்கின்றாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல. இப்போ திண்டிவனத்துல பாத்தீங்கன்னா நான் வன்னியரசு போட்டியிடும் பொழுது அன்றைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணாரு. என் வெற்றியை விட வன்னியரசன வெற்றி தான் முக்கியம் சொல்லிட்டு. வன்னியரசன் மினிஸ்டரே ஆயிட்டாரு, ஏன் உதயநிதி எல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாரு? கடுமையான வந்து அவர் வைத்தறிச்சல் இருக்குதான். வைத்தறிச்சலா? ஏன் விஜய் முதலமைச்சர் இங்கெல்லாம் ஆயிட்டாங்க பாடுறான், இங்கெல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்கடா பாடுறா டே அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சல் இருக்கிறாரா. ஆனா பட் இருந்தாலும் கூட வந்து என்னதை சொல்றதுப்பா, மருந்து இருந்து வாங்கி கொடுக்கணும், வேற என்ன, வேற ஒன்று சொல்றது. ஏதோ ஒன்று விற்பாங்க கடையில். அது மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க 8 பேருக்கு வந்து ஆனாலும் இந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப நக்கல் பண்ணக்கூடாது, மரியாதை கொடுக்கணும். அவர் அங்கேயே போய் ஸ்பாட்ல போய் என்ன சொன்னாரு, என் வெற்றி முக்கியம் அல்ல வன்னியரசன வெற்றினாரு. இவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரியா, புரிஞ்சவன் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து அமைதியாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்க. இப்போ நீங்க சொல்றீங்க 8 பேருக்கு வந்து கொடுத்தது புரட்சின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? என்ன? 2 பேர் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சனாதனம், இது ஆர்எஸ்எஸ், விஜய் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்லல. திமுக சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஐயா பெரியவர் ஆசிரியர் வீரமணி இந்த 2 பேரையும் மாத்தணும்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வந்துட்டாரு அவரு. எங்கிருந்து வந்துட்டாரு? எங்கேயோ வெளிநாடு போயிருந்தாரு, எங்கேயோ கொஞ்ச நாளா வந்து வயசுல பெரியவரை போய் கிண்டல் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்ப திரும்பி ஒரு சுயநினைவுக்கு வந்திருக்காரு சொல்ல வரீங்களா? என்ன உண்மையிலேயே அவர் அப்படி சொல்றாரா? சத்தியமா சொல்லிருக்காரு. 2 பேரும் மாத்தணும் விஜய்னு சொல்லிருக்காரு. 2 பேரும் மாத்தணும். ஆளே காணும் நான் தேடி தெரிஞ்சேன். நான் அப்ப நினைச்சேன் சரி தான் ரெஸ்ட்டுக்கா சுற்றுப்பயணம் வெளிநாடு போயிருப்பாரோ, இப்பதான் நேத்தே வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சேன். ரைட், நீங்க சொல்றீங்களா, உடனே செஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை. இந்து சமய அறநிலைத்துறைக்கு அவன் சின்ன பையனா இருக்கிற தம்பி மன்னன் தான், அவர் என்னோட கொஞ்சம் பெரியவராக ரமேஷ், அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அமைச்சர் பதவி. அதை கூட வந்து இவங்க ஏன் கொடுத்தாங்க பிராமணர்கள் சொல்றாங்க, கேட்கறாங்களே. வீங்களுக்கு வேற என்னங்க பொழப்பு இருக்கு? பிராமண எதிர்ப்பு தவிர வீங்களுக்கு என்ன தெரியும்? ஜெயலலிதா அம்மாவுக்கு மட்டும் சமூக நீதி வீராங்கன்னு சொல்லி இதே வீரமணி தான் பண்ணலாம் பேசிக்கிட்டோம்னா இங்கே போறாங்க. பேசுறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு. எனக்கு இப்போ பாவச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்றும் பேசுறது உங்க பேச்சுல ஒரு ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் தெரிஞ்சு போல. தில்லு இருக்கா? தில்லு அப்படி கெத்தா இருக்குமா? படத்துல டைலாக் சொன்ன மாதிரி நான் கோட்டு சூட்டு மாட்டி அப்படி உட்காந்து கோட்டு சூட்டு மாட்டிருக்காருல, கரெக்டா இல்லையா? அதோட இன்னொரு தான் ஞாபகம் வருது. இந்த எந்த படத்துல என்ன அமாவாசை கால் படுது படத்துல ஓரம் போய் நில்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. யார சொல்றீங்க பிரதர்? அப்படி இல்லை பிரதர், நான் ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு விளங்காதுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னாரு. சும்மா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இவங்க ஜெயிச்சுட்டாங்க அமைச்சர் ஆகிட்டான்ற நான் பேசல. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும் இந்த திமுக கூட்டணி விளங்காது தலைவா, வாங்க போயிடுவோம் அப்படின்னு ஆரம்பம் சொன்னேன். எங்கள் தலைவர் பொறுமையாக இருப்பா, அவசரப்படாதப்பா, வாயை மூடி அமைதியாக இருப்பான்னாரு. ஆனால் அன்னைக்கே போயிருந்தோம்னா நேரம் எங்கள் தலைவர் துணை முதல்வர் உண்மையாக பொய்யா எல்லாம் போச்சு. இப்போ பேசி நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி சூழ்நிலையில் இப்போ வந்து நம்ம வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறார். மாண்புமிகு வன்னியரசு அவர்கள். நீ சும்மா அவர் வன்னியர் சொல்லக்கூடாது, நீ கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு வன்னியரசு அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த 8 பேர் கொடுத்தாங்கன்னா அதுல வந்து நிறைய முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. திமுக பார்த்தீங்கன்னா இந்த முடிகிற நேரத்துல வந்து பொன்முடிக்கிட்டு இருந்த பிடுங்கி கோவிசேலனுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு ஏன் கொடுத்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மனநிலை தாவேக்காவுக்கு வந்து தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் இருக்கு இல்லையா முதலமைச்சருக்கு, அவர் சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவராக உங்களுக்கு தெரிகிறாரா? சாதி மதங்களை அடித்து ஒடித்து நொறுக்கி இருக்கிறார், ஜனநாயகத்தை வென்றெடுத்திருக்கிறார். காசு கொடுத்தா தாண்டா ஓட்டு அப்படின்ற மாதிரி 5000 கொடுக்கப்பட்டது, 3000 கொடுக்கப்பட்டது. நான்லாம் மனம் உடைஞ்சு போயிருந்தேன். என்னடா அப்படி காசா வந்து கொடுக்குறாங்க, ஓட்ட கேட்குறாங்க என்னடா அப்படின்னு போகும்போது அதையும் சரி பண்ணார். காசே கொடுக்காம வெற்றி பெற்றிருக்கிறார். சாதாரண வெற்றி அல்ல, இன்னைக்கு இந்தியாவே ஒரு வெற்றியை திரும்பி பார்க்கிறது. அதற்காகத்தான் ராகுல் காந்தி வந்து கையை பிடித்து உயர்த்தி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அப்பதெல்லாம் பூரா வரலாறு. இது வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய வெற்றி. இது விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவர் சொல்லிட்டு திமுக சொந்தம் எழுதுறாங்களே. அப்ப அவங்க கட்சியில கிறிஸ்தவரே இல்லையா? யார் கட்சியில? அவங்க கட்சியில இருக்க கிறிஸ்தவர்கள். ஆனா கிறிஸ்தவர் எப்படி முதலமைச்சர் ஆகலாம்? அவன் பூரா வெளிநாட்டுக்காரங்களா? அவங்களாம் விஜய் வெளிநாட்டுக்காரா? அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்பா? இல்ல எழுதுறாங்கண்ணா. நான் கேட்கறது வந்து கிறிஸ்துவர்னா இவங்க பூரா அமெரிக்காக்காரங்களா? நம்ம தமிழர்கள் தான். தமிழர்கள் உங்க பிரச்சனை தாங்க முடியாம இறை வழிபாட்டாக வந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்காக அவங்க வந்து வெளிநாட்டுக்காரர் நினைக்கிறது இதுதான் சனாதன புத்தி, திராவிடம் என்று சொல்லி கொண்டு உனக்கு இதெல்லாம் புத்தி எவன் உங்களுக்கு பழைய கொடுத்தான்னு தெரியல. எந்த நாய் சொல்லிச்சு அப்படி? திமுக காரங்க அப்படி சொல்ல. குறிப்பா நீங்க திமுக அப்புறம் எல்லாரும் சொன்னமே ஆயிப்பேரு. குறிப்பா யாரும் பேரை சொல்லுங்க, இல்ல இவர் போட்டாரு கிட்ட பேரை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன் யாரும்.
ரொம்ப அதெல்லாம் ஜனநாயக ரீதியான ஆட்கள். திமுக ஆமாம் ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுறேன், அப்புறம் தப்பாக சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாவம். சரி, இதை நம்ம பேசும்போது நான் கீழே பேர் போடுறேன் அப்படிங்க பாருங்க. யார் சொன்னாலும் அவங்கள தனியாக சொல்லுவோம். ஏங்க உதயநிதி ஸ்டாலின் கல்யாணம் பண்ணிருக்கிறது கிறிஸ்துவ பொண்ணுதான் அப்படின்றாங்க சில பேர். தன்னை கிறிஸ்துவ தானே சொன்னாரு. அப்புறம் நானே ஒரு கிறிஸ்தவர். அதெல்லாம் வந்து நம்ம மற்றதை பேசலாம். அக்கா எல்லாத்தையும் சவுண்டு மணிக்கு அடிக்கக்கூடாது. பாவம் அவங்கள நொந்து நூலாகி போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஆமாங்க அவரெல்லாம் பாவங்கம்மா. அந்த இது முக கலையே போச்சுங்க. உதயநிதி நல்லா பார்க்க நல்ல ஆள் ஜம்முன்னு இருப்பார், ரொம்ப டல் ஆகிட்டார். யாராவது நல்லா நீ அப்சர்வ் பண்ணீங்களா, நோட் பண்ணீங்களா? இல்லையே. ஏங்க அவங்களாம் எதிர்பார்க்காத தோல்விங்க. அவங்களாச்சும் சினிமாக்காரன்லாமா வருவாங்க, பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிதான். அவங்களே சினிமாக்காரங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் நீங்கள் வந்து இவர் உட்காந்து சும்மா வந்து வேட்டி சட்டை மாட்டி வந்திருந்தா கூட பிரச்சனை. இந்த கோட்டு மாட்டெல்லாம் ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க. எல்லாரையும் கதற விடுறாருங்க. ரொம்ப பாவம். என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் புரட்சி அம்பேத்கர் கோட்டை போட்டு கதற விட்டார். இப்போ இவர் நிகழ்காலத்தில் விஜய் அவர்கள் கதற விடுறாரு. அம்பேத்கருடைய கனவு வந்து நிறைவேறதான் நீங்கள் உணர்றீங்களா? அதான் பிரதர், ஆட்சியில் வந்து இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது புரட்சி அம்பேத்கருடைய கனவு. ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது யாருடைய கனவு? அம்பேத்கருடைய கனவு. அந்த கனவை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை. நான் சொல்றேன் பிரதர், இன்னும் 20 வருஷத்துக்கு எந்த கட்சிக்காரனு, குறிப்பா திமுக அதிமுக தலை தூக்க முடியாது. அப்போ உங்க ஆட்சி தான் இனிமேல் எப்பயுமே எங்கள் ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி உறுதியாகிவிட்டது. கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான். நல்ல விஷயம் தானே. அப்போதானே எந்த கட்சியும் தான்ற கருவத்தில் ஆட முடியும். ஆமா பிரதர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினாங்க. அதுலேயே வந்து டொப்புன்னு போட்டு தள்ளிட்டாங்க. கரெக்டா இல்லையா? மாநிலத்துல கூட்டாட்சி தான்டா. ஆமா, அதுவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயல்பாடு தானே. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.